கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர்தான் இந்த உலகத்தின் சிருஷ்டிகர்த்தர். ஆகவே அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனம் பரிசுத்த பவுலப்போஸ்தலர் அத்தேனே என்ற பட்டணத்திலே வந்து அங்கே உள்ள ஜனங்களோடு பேசின போதுதான் இந்த வசனத்தை சொன்னார். அதே அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அதை பார்த்து பரிசுத்த பவுலப்போஸ்தலர் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார் என்று சொல்லுகிறது. மேலும் இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் என்னவென்றால், புதிதான காரியங்களை கேட்கிறதிலும் அறிகிறதிலும் அவர்கள் மிகுந்த ஆர்வமுள்ளவர்கள். ஆகவே அவர்களுடைய பொழுதுபோக்கு நேரங்களில் புதிய புதிய காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்வது, கேட்கிறது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவார்கள். அப்படியாக ஒரு நாள் இந்த பவுல் புதிய ஒரு தேவனை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பவுலை பேசும்படியாக சொன்னார்கள். ஜனங்களெல்லாம் கூடி இருக்கும் பொழுது இவரை பிரசங்கம் பண்ண சொன்னார்கள். அப்பொழுதுதான் பவுல் இந்த வார்த்தையை சொன்னார். பவுல் சொன்னார், நான் இந்த பட்டணத்தை சுற்றி திரிந்த பொழுது உங்கள் ஆராதனைக்குரியவைகளை பார்த்த பொழுது அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்ற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாத அந்த தேவனை தான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் என்றேன். இந்த அத்தேனே பட்டணத்தார் அநேக விக்கிரகங்கள் எல்லாம் வழிபட்டாலும் அறியப்படாத தேவனை தான் அதையும் வழிபட்டார்கள் என்று பார்க்கிறோம். பொதுவாக மனிதன் ஆராதனை செய்வது என்னவென்றால், அவனுடைய பயத்தினாலே ஆராதனை செய்கிறான். கல், மணல், அக்கினி, தண்ணீர், சூரியன், பாம்பு, இப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய பயத்தினாலே ஆராதனை செய்கிறார். ஆனால் நம்மை சிருஷ்டித்தவர் யார், உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து ஆராதனை செய்கிறவர் மிக சுருக்கம். இந்த பரிசுத்த பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் அறியப்படாத தேவனை என்று சொல்லுகிற அந்த தேவனை தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி 25ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. சகலத்தையும் சிருஷ்டித்தவரும் சகலத்துக்கும் ஜீவன் கொடுக்கிறவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை தான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று இந்த பவுல் அப்போஸ்தலர் அங்கே சொல்லதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே ஆராதனைக்குரியவர். இந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த அறியப்படாத அந்த பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். நல்லது, பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம். அவர் சிருஷ்டி கர்த்தர் மட்டுமல்ல, நாம் இந்த உண்மையான தேவனை கண்டு கொள்ளாத அறியாத ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றிலும் நம்முடைய தேசத்திலும் பிற தேசங்களிலும் இருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? அவர்களுக்காக நாம் சொல்ல முடியாவிட்டால் நாம் ஜெபிக்கிறோமா, அல்லது யாரையாவது அனுப்புகிறோமா, அல்லது யாருக்காவது உதவி செய்கிறோமா, போய் சொல்லு என்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஆராதிப்பது மட்டுமல்ல, அவரை நாம் எல்லாருக்கும் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை உண்மையோடு உத்தமத்தோடு ஆராதிக்கவும் கர்த்தரை நாங்கள் அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கும், தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.